முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் மற்றும் முதலீடு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுவதாக தகவல். முதலமைச்சர் முன்னிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் திமுகவின் சந்திரகுமார். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் மூலமாற உறுதி கூறுகிறேன். செல்வ பெருந்தகை, வைகோ, திருமாவளவன், பே. சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்பு. அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லாததால் பங்கேற்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி என்று விமர்சனங்கள் எழுந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழா அனைத்து கட்சி விவசாயிகளும் உள்ளடக்கிய அமைப்பால் நடத்தப்பட்டதாக ஜெயக்குமார் விளக்கம். எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இல்லை என செங்கோட்டையன் குற்றம் சாட்டிய நிலையில் பதில். அந்த திட்டம் எல்லா கட்சியும் சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் இது அந்த கூட்டமே நடைபெற்றது. விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டம் நடைபெற்றது. எனவே அந்த வகையில் தான் இதை பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையில் அதான் நான் இந்த கருத்து சொல்ல முடியும். பழனி தைப்பூச திருவிழாவில் இன்று முத்துக்குமாரசுவாமி திருக்கல்யாணம். காவடியுடன் குவிந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள். செல்லாத மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு எப்படி அனுப்பி வைக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி. முடிவெடுக்காமல் நிறுத்தி வைக்கும் மசோதா என்றால் அது செல்லாது என ஆளுநர் தரப்பு வாதிட்டதை முன்வைத்து விடா. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் நீதி விசாரணை தேவை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வலியுறுத்தியிருப்பதாக திருமாவளவன் பேட்டி. டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுகவின் புதிய அலுவலகத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகம். பெரியார் குறித்த சர்ச்சை கருத்து புகாரில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன். வரும் வெள்ளிக்கிழமை வடலூரில் உள்ள காவல் நிலையத்தில் ஆஜராக உத்தரவு. ₹64,000 நெருங்கிய ஒரு சவரன் தங்கம் ஒரே நாளில் ₹280 உயர்ந்து 63,840 அதிகரிப்பு. மகா கும்பமேளாவில் புனித நீராடினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சிறப்பு பூஜைகளிலும் பங்கேற்க உள்ளார். தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி. நல்ல குணத்தால் மட்டுமே மரியாதை தேடி வரும் என்றும் அறிவுரை. மதுரை தண்டாயுதபாணி கோவில் தட்டுக்காணிக்கை கோவில் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற உத்தரவு வாபஸ் பெறப்பட்டது. கோவில் செயல் அலுவலர் தன்னிச்சையாக அறிக்கை வெளியிட்டிருப்பதாக அறநிலையத்துறை விளக்கம். திருத்தணியில் ஒரே நாளில் 60க்கும் மேற்பட்ட திருமணங்கள். ஏராளமான வாகனங்கள் வந்ததால் போக்குவரத்து நெரிசல். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் தைத்தேரோட்டம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து எடுத்தனர். திடீர் மின்வெட்டால் இலங்கை முழுவதும் மக்கள் பாதிப்பு. மின் விநியோக மையத்தில் புகுந்த குரங்கால் மின்தடை என்று அமைச்சர் குமார ஜெயக்குடி விளக்கம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சர்வதேச விமான கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியது.
பெங்களூருவில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சர்வதேச விமான கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி பெங்களூருவில் உள்ள இலவங்கா விமானப்படை மைதானத்தில் 5 நாட்கள் நடைபெறும் விமான கண்காட்சியை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியில் வான் இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணை அமைப்பு உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சர்வதேச விமான கண்காட்சியொட்டி விமானப்படை சார்பில் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முதலாவதாக சூரிய கிரண் குழுவினர் சாகசங்களை நிகழ்த்தினர். For its first maneuver. As இதேபோன்று தேஜஸ் விமானம் வானில் தலைகீழாக பறந்து சாகசத்தில் ஈடுபட்டது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. Shakti formation with one Rafale flanked by the Sukhoi. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் தைப்பூச திருவிழா வள்ளி தேவசேனா முத்துக்குமாரசுவாமி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்களாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமான் வெள்ளி மயில், தங்க மயில், வெள்ளி ஆட்டுக்கிடா, வெள்ளி காமதேனு போன்ற அலங்காரங்களில் அருள்பாலித்து வந்தார். 6ஆம் நாளான திருவிழாவான இன்று முத்துக்குமாரசுவாமி வள்ளி தேவசேனா திருக்கல்யாணம் பெரியநாயக்கியம்மன் கோவிலில் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை தைப்பூச தேர் திருவிழா நடைபெற உள்ளது. இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பாத யாத்திரையாக பழனிக்கு வந்துள்ளனர். அவர்கள் சண்முக நதி, இடுப்பன்குளம், சரவண பொய்கையில் நீராடி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் பழனியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 3000க்கும் அதிகமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நீர்நிலைகளில் தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகுகளிலும் மிதவை படகுகளிலும் ரோந்து பணியை மேற்கொள்கின்றனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி நகருக்குள் பக்தர்களுக்கான இலவச பேருந்து சேவை துவங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த பேருந்து சேவையை பயன்படுத்தி ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு செல்கின்றனர். அதேபோல மலைக்கோவிலிலும் 3 நாட்களுக்கு கட்டண தரிசன முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும் பாத யாத்திரையாக ஏராளமான பக்தர்கள் வந்துள்ளனர். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என பலரும் ஆட்டம் பாட்டத்துடன் கோவிலுக்கு வருகை தருகின்றனர். அலகு குத்தியும் காவடி எடுத்தும் ஏராளமானோர் நேர்த்திக்கடன் செலுத்துவதுடன் கடற்கரையில் முருகனின் விக்கிரங்களை வைத்து அலங்காரம் செய்து பஜனைகளையும் பாடுகின்றனர். மேலும் கடற்கரையில் முருகன் சில உருவங்களை செய்தும் வழிபாடு செய்தனர். நெல்லை மாநகராட்சி பகுதியில் மருத்துவ கழிவு குற்ற விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைக்கிறார். சிவமணி, விவரங்கள். நந்தா, திருநெல்வேலி மாவட்டத்தில் கேரள கழிவுகள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கொட்டப்பட்டது. அந்த கழிவுகளை கேரளாவிலிருந்து வந்து திருப்பி அழுவதற்கான நிர்வாகம் செய்திருந்தது. இந்த நிலையில திருநெல்வேலி மாநகர பகுதிக்குள்ளேயே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட 5ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்ததாக தெரிய வந்ததை அடுத்து அந்த தமிழ்நாடு தொலைக்காட்சி வெளியிட்டிருந்தது. இதனை அடுத்து திருநெல்வேலி நகராட்சி நல அலுவலர் மருத்துவர் ராணி சம்பந்தப்பட்ட இடத்திற்கு 175 கிலோ அளவிலான அந்த மருத்துவ கழிவுகள், அதாவது காலாவதியான மாத்திரைகள் மற்றும் மருந்துகள் அங்கிருந்து அப்புறப்படுத்த அந்த இடம் சுத்தம் செய்யப்பட்டது. இது மெர்க்குரி என்ற இந்த மருந்து சார்ந்த அந்த விற்பனை பிரதிநிதி சந்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது 3 பிரிவுகள் வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உயிருக்கு ஆபத்தான வகையில் நோய் தொற்று பரவும் வகையிலான அந்த செயலை செய்தல், நோய் தொற்று பரவும் என தெரிந்த பிறகும் செயலை செய்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமாள்புரம் போலீசார் அவரை வழக்குப்பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக பார்க்கப்படுகிறது.
திருநெல்வேலி மாநகர பகுதிக்குள்ளேயே 370 கிலோ அந்த கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் பார்க்கப்பட்ட நிலையில இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நன்றா. நன்றி சிவமணி விவரங்களுக்கு. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறாத காரணத்தால் விழாவில் பங்கேற்கவில்லை என்று செங்கோட்டையன் தெரிவித்த நிலையில் அது கட்சி சார்ந்த விழா இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கமளித்துள்ளார். என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை. அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு 2011 அம்மா அவர்கள் இதற்காக நிதிகளை வழங்கினார்கள். 3 கோடி 72 லட்சம். அப்போது நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் அவர்கள் அதை ஆய்வு செய்வதற்கு உத்தரவு வழங்கினார்கள். ஆகவே இந்த பணிகளை துவங்கிய நேரத்தில் இந்த துவங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்திலே கவனத்திற்கு எடுத்து சென்றேன். நான் புறக்கணிக்கவில்லை, அங்கே செல்லவில்லையே தவிர அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றைய வருகை தருகிற போதே அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த திட்டம் எல்லா கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் இது அந்த கூட்டமே நடைபெற்றது. விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டம் நடைபெற்றது. எனவே அந்த வகையில் தான் இது பார்க்க வேண்டும். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யல. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயிகள் கூட்டமைப்பு தான் ஏற்பாடு செஞ்சது. ஏன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு சர்வ கட்சி, எல்லா கட்சியும் அதில் இருக்காங்க. எனவே அந்த வகையில தான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியும்.